கட்டில் துர்கா பரமேஸ்வரி கோயிலுக்கு வந்துட்டோம். புதுசாக கார் வாங்கியிருக்காங்க, பூஜை போட்டுட்ருக்காங்க. சேவை கவுண்டர் வழியாக வந்து இங்கே நிறுத்துனாங்க. வைக்கில் எல்லாமே பூஜை பண்ணுறாங்க. இங்கே பார்த்துட்டு தான் நந்தினி ஆறு, காமதேவனுடைய டாக்டர்னு சொல்லியிருக்காங்க ஹிஸ்ட்ரியில். இங்கே இருக்கிற துர்காதேவி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராக், ஒரு பாறை வடிவத்தில் வந்து தங்கியிருக்காங்க. கட்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கட் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்னு அர்த்தமா, ஈல் அப்படின்னா பூமின்னு அர்த்தமா. இங்கே இருக்க ஒரு அருணசுரன் ஒரு அரக்கனை வந்து அழிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவன் எப்படி ஒரு வரம் கேட்டு வச்சுருப்பார் அப்படின்னா, 2 கால் 4 கால் உள்ள மிருகத்தாலேயோ மனுஷனாலேயோ வந்து தான் சாகக்கூடாதுன்னு ஒரு வரத்தை வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ராக்கை வந்து அவன் அடித்து உடச்சி ஏதோ சண்டைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா தேனி வடிவத்தில் மாறி அந்த அரக்கனை பண்ணதாக ஐதீகம் வரலாறு இருக்குது. அந்த நந்தினி தேவி, அந்த நந்தினி வந்து ஆறாக இங்கே ஓடிட்டுருக்காங்க இல்லைங்களா, பாவ விமோச்சனம் வாங்குறதுக்காக இங்கே ஓடிட்டுருக்காங்க. துர்காதேவி அம்மன் வந்து இந்த இடத்துல வந்து சென்ட்ரல் பிளேஸில் உட்காந்துருக்கு. அந்த ராக் இங்கே இருக்கும். அங்கே தக்க சமயத்தில் அவங்க வந்து பாவ விமோச்சனம் தரதா சொல்லிவிட்டு ஜபாலி மணி வர சொல்லி அந்த பாவ விமோச்சனத்தை பெறத்துக்காகவே அந்த நந்தினி ஆறு ஓடிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலே ஆறுக்குள்ளே தான் இருக்கும், தண்ணி இருக்கான்னு தெரியாது. இதுதான் அந்த டெம்பிளோடைய சுருக்கம், கதை சுருக்கம். டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஏன்னா அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும். ஃபோட்டோஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு போய் பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு. இந்த ராக் தான் வந்து பார்வதி தேவி இங்கே வந்து வீட்டில் இருக்கிற அம்மன், கட்டில் துர்கா அம்மன்றவங்க இவங்க தான். இந்த ராக்கில் தான் வந்து துர்காதேவி அம்மன் இருக்கிறாங்க. இதை வந்து ரக்தீஸ்வரி சன்னதின்னு சொல்கிறாங்க. இந்த ராக்கில் தான் வந்து அவங்க ஒளிஞ்சிருந்து அழிச்சதாக வந்து வரலாறு. இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த ஆறு ஓடும். இதுதான் அந்த கோயிலோட ஃபேமஸான புராணம். இங்கே ஃப்ரீ தர்ஷன் சேவாவோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு எவ்வளோ பேக்கேஜ் என்னன்றது டீட்டெயில் பார்த்துட்டு கேஷ் எடுத்துருவாங்க எல்லா இடத்துலையுமே. ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஆன்லைன் இல்லை. எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் கேஷ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இளநீ அபிஷேகம் அந்த சம்ஹாரத்துக்கு அப்புறம் வந்து அம்மனை கூல் பண்ணுறதுக்காக இளநீயில் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக இங்கே சேல் பண்ணிடுறாங்க. 60 ருபீஸு. நிறைய இது இருக்குது. இங்கெல்லாம் நீங்கள் கை காலில் சுத்தம் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். River Nandini is the mother of our goddess. She Durga Parmeshwari do not pollute our mother. Kindly do not litter the sacred river. போட்டிருக்காங்க. தூய நதி வந்து அஷ்டபத்தம் போட்டிருக்காங்க. 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் காலையில். அதுக்கப்புறம் நைட்டு 7 to 10 மணி இருக்குது. இங்கே பில்லிங் செக்ஷன் வந்து நீங்கள் பில்லிங் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு ஆச்சும் எவ்வளோ 60 ருபீஸ் கொஞ்சம் வாங்கிட்டோம். மற்றபடி டிஃப்ரெண்ட் ஆரத்தி இதெல்லாம் இருக்குது. இதுதான் அந்த பார்வதி தேவியோட ராக் சொன்னது. ஸ்ரீ ரக்தீஸ்வரி சன்னதின்னு போட்டிருக்காங்க. இதான் நம்ம பார்த்த அந்த ரிவர், நந்தினியோட ரிவரு. சாப மோட்சத்துக்காக இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தக்க சனத்தில் வரேன்னு சொன்னவங்க வந்து அந்த கரையில் அமருவாங்க. இந்த கோவிலை சுற்றியுமே அந்த ஆறு ஓடுங்க. அதான் அதனோட ஸ்பெஷலு. ஆறுக்கு நடுவில் தான் கோவில் இருக்குது. அதோட பிரிட்ஜில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். என்னப்பா ஆறு காமிக்கணுமா? சரி காமிக்கிறேன். தர்ஷன் பண்ணுங்க. தர்ஷன் என்ன பண்ணி சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சு? இது வரைக்கும் வந்ததுல இந்த கோயிலில் மட்டும் தான் சீக்கிரமாக ஈஸியாக சாமியை பார்த்துட்டு ரொம்ப நேரம் நின்று கூட அப்படியே போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது நல்லா கிளியராக நின்று சாமியை சூப்பராக பார்க்க முடியுது. மற்ற எல்லா இடத்துலையும் டக்குன்னு தள்ளி விட்டே இருப்பாங்க. நல்லா அழகாக ரொம்ப பழைய காலத்து கோயில் தான். ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணிலாம் வைக்கல. அதாவது மேலே இந்த ஒட்டடை அப்படி இப்படி இருந்துச்சு. ஆனால் தரிசனம் நல்லா இருந்தது. சாமிக்கிட்ட அழகாக இருக்குது. இதான் வந்து மக்கள் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. இதுதான் மெயின் கோவிலோட என்ட்ரன்ஸ் எக்ஸிட்டு. ஸ்ரீ சுர்கா நரசிம்மா டெம்பிள். ஃபேன்லாம் வரல, வித்தியாசமாக இருக்குது.
ரொம்ப பெரிய காத்தாடி. ரொம்ப பெரிய காத்தாடி. அது ஹிஸ்ட்ரிஸ்லாம் அங்கே எழுதியிருக்காங்க, நம்ம சொன்னதே தான் இருக்குது. ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி டெம்பிள் கட்டிலு அதுக்கு தான் போயிடும். Bye bye. Bye bye. Bye bye. நந்தி கோஷாலா ஸ்டெப்ஸு பார்த்து வாங்க. நிறைய ஐயப்ப பக்தர்கள்லாம் வந்திருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. There are 3 கோஷாலாஸ் with 250 aged cows and bulls வச்சுருக்காங்க. Every year more than 1 crore has been spent for the maintenance. ஸ்ரீ நாகதேவரா சொன்னது. இங்கெல்லாம் சாமி எல்லாம் தேவரான்னு சொல்கிறாங்க. திரும்ப அந்த ரிவர் தான் பார்க்க போகிறோம். வே டு டைனிங் ஹால், டாய்லெட்டு, அதான் அந்த ரிவர். ஐஷோ அந்த ரிவர் போய் தொட்டு வரலாம், வா. இந்த ரிவரை போய் தொட்டுட்டு வரலாம். இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பேக் வாட்டரில் இருக்கக்கூடிய ரிவர். தண்ணி இல்லை, சுத்தமாக இல்லை. இங்கே ஒரு வறட்சி ஏற்பட்டு அந்த இடத்துல வந்து வைக்கிறாங்க, வீடு கட்டுவாங்க, எதாவது பண்ணுவாங்க. எல்லாம் தண்ணி ஓடல கட்டுறாங்க. தண்ணி ஓடல கட்டுவாங்களா? ஐஷு, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வீடு கட்டுறதுக்கு இல்லை, என்னது கட்டுறாங்கன்னு தெரியல. இது என்ன சம்பிரதாயம்? சரி, நீ என்ன இந்த தண்ணி தீர்த்தத்தை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டியா இல்லையா? ஏய், நான் தான் சொல்லிட்டேன் ஐஷோ, என்ன ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இன்னமும் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாரு, ஃபோட்டோ பாரு. எங்கே இருக்கு? எங்கடா மங்கி இருக்கு? மங்கி எலிஃபென்ட் ஷெட் போட்டிருக்காங்க. எலிஃபென்ட்லாம் குளிப்பாட்டலாம் வந்துட்டுக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு எலிவேஷன் வியூ. ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி டெம்பிள் கட்லி. நல்லா இருக்குது. ஒரு 3 days ட்ரிப் வந்தீங்கன்னா 3rd day வந்து இதை பார்க்கறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ். டே வைஸாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.